திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே என்றால் அந்த சுட்டி பெண். இது என்னம்மா கதை என்றார் ராமானுஜர். சொல்கிறேன் சுவாமி என்றால் பெண் பிள்ளை. பிஞ்சிலே பழுத்தால் கனி ருசிக்காது. பிஞ்சிலேயே பழம் பழுத்ததுன்னா அந்த கனி ருசிக்காது. அந்த கனிக்கு பேரு வெம்பல் என்று அதுக்கு பெயர். வெம்பிடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டாலோ பிஞ்சிலே பழுத்தாலும் தெவிட்டாத கனி போன்றவள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் நகரில் துளசி செடி அருகில் கலியுகம் நல வருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் திருத்துழாய் மாடத்தின் அருகில் ஆடிப்பூரத்தில் பிறந்தாள் இந்த ஆண்டாள். அதாவது ஆடிப்பூரத்தன்று பெரியாழ்வார் கண்ணில் பட்டாள். அந்த பெரியாழ்வார் தான் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கு கோதை என பெயரிட்டு கண்ணனின் லீலைகளை சொல்லி வளர்த்தார். பெரியாழ்வாரே கண்ணனை கலியுக யசோதாவாக நினைத்து பாலூட்டி சீராட்டி வர்ணித்து பல்லாண்டு பாடுவார் தன்னுடைய பாடல்களில். சிறு வயதிலேயே கண்ணனின் பெருமைகளை பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கூறுவார். குழந்தை ஆண்டாலும் அதை கேட்டு, அதாவது கிருஷ்ண பிரம்மையில் மகிழ்ந்து இருந்தாள். அதனால் கண்ணனின் லீலைகளையே எண்ணி எண்ணி அந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் கோதை. பெரியாழ்வார் தினமும் பூமாலை தொடுத்து வடபத்ரசாயி பெருமானுக்கு சமர்ப்பிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார். பூமாலை தொடுத்து தினமும் எடுத்து போய் அந்த பெருமானுக்கு சமர்ப்பித்துட்டு வருவார். கண்ணனின் லீலைகளால் ஈர்க்கப்பட்ட கோதைக்கு அந்த கண்ணனுடனே விளையாட வேண்டும் என்கிற ஆவல் ஏற்பட்டது கோதைக்கு. தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். தன்னை அலங்கரித்து கொண்டால் அவன் விளையாட வருவான் என எண்ணி மகிழ்வாள். பெரியாழ்வார் வடபத்ரசாயி பெருமாளுக்கு தொடுத்து வைத்திருந்த மாலையை தான் அணிந்து கொள்வாள். தான் அணிந்து கொண்ட மாலையை கொண்டு இல்லத்தில் உள்ள கண்ணன் விக்கிரகம் முன்பு நின்று கண்ணனையே வாஞ்சையோடு பார்ப்பாள். கண்ணன் வருவானா வருவானா என ஏங்கி நிற்பாள். அவ்வாறாகவே ஒரு நாள் வடபத்ரசாயி பெருமானுக்கு வைக்கப்பட்டிருந்த மாலையை கோதை அணிந்து கொண்டு கண்ணனின் சிலை முன்பு நிற்பதை கண்டுவிட்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வார்க்கு கோபம் வந்தது. பெரியாழ்வார் கோபம் கொண்டு கோதையை கடிந்து கொண்டார். பிறகு கோதை சூடிய பூமாலையை தவிர்த்துவிட்டு வேறு புஷ்பங்களை கொண்டு புதிதாக ஒரு மாலையை தொடுத்து கொண்டு போய் வடபத்ரசாயி பெருமானுக்கு அணிவித்தார் பெரியாழ்வார். ஆனால் என்ன ஆச்சரியம்! பெருமாள் கழுத்தில் இருந்த மாலை கீழே விழுந்ததோடு அல்லாமல் அச்சாமூர்த்தி பெருமாள் திருவாய் மலர்ந்தார். பெரியாழ்வாரே, கோதை சூடி கொடுத்த மாலைதான் எனக்கு பிரியமானது. அந்த பெருமாள் சொல்றார், பெரியாழ்வாரே, கோதை சூடி கொடுத்த மாலைதான் எனக்கு பிரியமானது என தெரிவித்தார். அதனால் சூடி கொடுத்த சுடற்கொடி எனப்பட்டால் கோதை. அது முதல் கோதையின் புகழ் பரவலாயிற்று. பாவை நோன்பின் மூலம் கண்ணனை அடையலாம் என அறிந்திருந்த கோதை நாம் அனைவரும் உய்வடைவதற்காகவே தன்னை ஒரு கோபியாகவும்
தன் தோழியர்களை கோபியர்களாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும், வடபெருங்கோயிலை நந்தகோபரின் மாளிகையாகவும், வடம்பெரு கோயிலானை கண்ணனாகவும் பாவித்து மார்கழி மாதம் அதிகாலை நீராடி தன் தோழிகளை எழுப்பி அழகிய தமிழால் திருப்பாவை என்னும் 30 பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரமாக பாடினாள் ஆண்டாள். அத்துடன் நாச்சியார் திருமொழி என்னும் 143 பாடல்களையும் பாடியுள்ளார் ஆண்டாள். 12 ஆழ்வார்களில் மிகச் சிறிய 5 வயதான கோதை பாடிய திருப்பாவை பாசுரங்கள் வேதம் அனைத்திற்கும் வித்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் கோதை திருவரங்கனையே மணாளனாக அடைய வேண்டும் என்கிற வைராகியத்துடனும் அவன் மேல் பக்தியுடனும் இருந்ததால் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள அரங்கநாதன் பெரியாழ்வார் கனவில் தோன்றி கோதையை மணக்கோலத்தில் ஸ்ரீரங்கம் அழைத்து வருமாறும் அவளை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். திடுக்கிட்டு எழுந்த பெரியாழ்வார் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது கோதையும் தான் கண்ட கனவினை பெரியாழ்வாரிடம் தெரிவித்தாள். கோதை கண்ட கனவினை நாச்சியார் திருமொழியில் வரும் 6ஆம் திருமொழியில் வாரணம் 1000 சூழ வளம் செய்து என தொடங்கி 10 பாசுரங்களை பாடியுள்ளாள் ஆண்டாள். இவளது அழகு தமிழால் பாடியதால் பாடவல்ல நாச்சியார் எனவும் போற்றப்பட்டாள் ஆண்டாள். அரங்கனின் ஆணைப்படியே கோதையை அலங்கரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பல்லக்கு மூலம் ஸ்ரீரங்கம் அழைத்து சென்று கருவறையில் அரங்கன் முன்பாக நின்றார் பெரியாழ்வார். கோதை அச்சாமூர்த்தியாக உள்ள அரங்கன் முன் நின்று பலவாறு துதித்து அவனின் திருவடிகளை பற்றி அவனுள் கலந்தாள் ஆண்டாள். ஆண்டாள் இந்த புவியில் 6 வயது வரைதான் வாழ்ந்தாள். பின் பெருமாளுடன் ஐக்கியமாகி விட்டாள். அரங்கனையே அடைய வேண்டும் என்கிற வைராகியத்துடனும் இருந்து அரங்கனையே அடைந்ததால் ஆண்டாள் என பெயர் பெற்றாள். 12 ஆழ்வார்களில் மிக சிறு வயதிலேயே திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இயற்றிய ஆண்டாளே பிஞ்சில் பழுத்தவள் என போற்றப்படுகின்றனர். ஆண்டாளின் 30 பாசுரங்களான திருப்பாவையும் தினமும் ஓதினால் நற்கதி கிடைக்கும் என்பது திண்ணம். திருக்கோளூர் பெண் பிள்ளை, சுவாமி, நான் என்ன ஆண்டாளை போல் பகவானையே அடைய வேண்டும் என்ற பாவை நோன்பு நோற்றேனா? இல்லையே. எனவே நான் இவ்வூரில் வாழ தகுதியற்றவள், நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, திரும்பவும் உன்னுடைய பழைய புராணத்தை ஆரம்பித்து விட்டாயா? உடனே அந்த சுட்டி பெண், எம்பெருமான் என்றேனா பட்டர்பிரான் போலே என்றாள். இது என்னம்மா புது கதை என்றார் ராமானுஜர். சரி, அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர். அந்த கதையை நாளை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.